நாளின் ஆராதனைக்கு ஆரம்பமாக பாட்டு புத்தகத்தில் 32ஆம் நம்பர் பாடலை நாம் எழுந்திருந்து பாடுவோம். நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். சிறு பிள்ளைகள்லாம் நல்ல பாட்டு புத்தகத்துக்கு எடுத்துங்க. பாட்டு பாட நல்ல பாடுவோம். பாட்டு புத்தகத்தில் 32ஆம் நம்பர் பாடல். சொல்ல
விழாமல் நேசிக்கிறீங்களா நீ பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக எனக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த இந்த நாளிலே, நீர் எங்களுக்கு கற்பனையாகவும் கட்டளையாகவும் கொடுத்த இந்த மன மகிழ்ச்சியான நாளிலே நாங்கள் ஒரு கூட்ட மக்களாய் வந்து உங்களை தொழுது கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுத்ததுக்காக எனக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறேன் தகப்பனே. ஏதோ இந்த 2024ஆம் ஆண்டு துவக்க மணி முதல் தகப்பனே எம்மட்டுமா எங்களை பயன்படுத்துகின்ற மாபெரும் தேவனா இருக்கிற தகப்பனே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக தகப்பனே, நீர் எங்கள் மேல் வைத்த ஆதரவு நிமித்தமாக தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் வந்து உம்மை தொழுது கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம் தகப்பனே. ஆமாண்டவரே, நாங்கள் சத்தியத்திலே வளரத்தக்கதாக தகப்பனே, சத்தியத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறக்கூடிய தகப்பனே தேவ வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அதுக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம் தகப்பனே, நன்றி துதிக்கிறோம். நாங்கள் தகப்பனே இதோ இங்கு வந்திருக்கிறோம் சுவாமி, இந்த ஆராதனை நாங்கள் பாடல்களை பாடும் தகப்பனே, மாறி மாறி வாசிக்கக்கூடிய சங்கீதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த சங்கீதம் தகப்பனே 22ஆம் சங்கீதத்திலே தகப்பனே நீர் சிலுவிலே மொழிந்த அநேக வார்த்தைகளை தகப்பனே தாவீது ராஜா தகப்பனே தீர்க்க தரிசனமாக வசனங்களை முன்மொழிந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தகப்பனே நீ சிலுவிலே மொழிந்த வார்த்தையை தகப்பனே அவர் எங்களுக்காய் முன்னமே சொல்லப்பட்டத்தக்கதாக இருக்கிறது தகப்பனே. ஆமாண்டவரே, நாங்கள் கதறி செல்லும் வார்த்தைகளை ஏன் கேளாமாய் தூரமாய் இருக்கிறீர் என்று தகப்பனே அவர் சொன்னது போல தகப்பனே. ஆமாண்டவரே, நீர் எங்களை அப்படியேவாய் வழிநடத்துகிற தேவனா இருக்கிற தகப்பனே. இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே, இந்த மோசமான உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கை நிலைகளை நாங்கள் பார்க்கும் போது அநேக தரம் உம்மிடத்திலே தகப்பனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தகப்பனே நாங்கள் தகப்பனை நோக்கி பார்க்கும் போது நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிற தகப்பனே. ஆமாண்டவரே, நீ பெரியவராய் இருக்கிற தகப்பனே, நீ தகப்பனே பெரிய தேவனாய் இருக்கிற தகப்பனே. இதோ தாவீது ராஜா தகப்பனே, ஒரு ராஜாதி ராஜாவா இருக்கிற தாவீது அவர்கள் நானோ ஒரு புழு என்று தகப்பனே புழுக்கு தகப்பனே தன்னை ஒப்பிடுகிற மனுஷனா நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அவரை காட்டிலும் நாங்கள் தகப்பனே ஒன்றுக்கு உதவாத இருக்கிறாய் என்று தகப்பனே எங்களை நாங்கள் மேன்மை பாராட்டாதபடியாய் தகப்பனே நாங்களுக்கு புழுக்கு சமானமானமாய் இருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறதே. ஆமாண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் இந்த உலகத்திலே மனுஷர்களால் நிந்திக்கப்படத்தக்கதாகவும் தகப்பனே ஜனங்கள் மத்தியிலே நாங்கள் அவமதிக்கப்படுகிறவர்களா இருக்கிறோமே தகப்பனே. ஆனாலும் தகப்பனே எங்களை பார்க்கிறவர்களால் தகப்பனே எங்களை பரியாசம் பண்ணி உதட்டை பிரிக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுதலை ஆகட்டும் என்று தகப்பனே எங்களை பரியாசம் பண்ற ஜனங்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை ஒருபோது கைவிடாத தேவனா இருக்கிற தகப்பனே.
நீர் எங்களை மீட்டு விடுகிற தேவனா இருக்கிறதே, அதுக்காக வந்திருக்கிற உரிமையா செல்லாதபடியா இப்படி பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்கக்கூடிய கிருபை அவர்களுக்கு கொடுக்கும்படியா நாங்கள் பாரதோடு செபிக்கிறோம். இங்க வந்தவர்கள் தாப்பனே நாங்களோ முகத்தை பார்க்கிறோம், மனுஷருடைய முகத்தை பார்க்கிறோம். ஆனால் தாப்பனே நீ வந்திருக்க உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். அவருக்கு ஏற்ற சத்தியத்தை நீ கொடுக்கிற தேவனா இருக்கிறதே, அதுக்காக எனக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் தாப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். இங்க வந்தவர்கள் உரிமையா செல்லாதபடியா இப்படி பரிசுத்தமான வார்த்தை சுமந்து செல்லக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுக்கும்படியா நாங்கள் வார்த்தையோடு செபிக்கிறோம் தாப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். தேவ செய்தி கொண்டு தாசரை பல்வாறு சிலுவைகளை மறைத்து மெல்லிய சத்தத்தோடு எங்களோடு இடப்படபடியாக நாங்கள் வார்த்தையோடு செபிக்கிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதமான வார்த்தை கேட்கும்படியாக தாப்பனே எங்கள் திருசபையா மக்கள் தாப்பனே மிக தொலைவில் வந்திருக்கிறீர்கள். இனி நேற்று நேரத்தில் வந்து அவர்களுடைய வார்த்தையை கேட்கும்படியான கிருபை அவர்கள் கொடுக்கும்படியான நாங்கள் வார்த்தையோடு செபிக்கிறோம். நீ பெரியவராக பெரிய காரியங்களை செய்யும் தாப்பனே. சிறு பிள்ளைகளும் மத்தியிலே ஒப்புக் கொடுக்கிறோம் தாப்பனே. அவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க பிள்ளைகளை நீ உயர்த்துகிற தேவனா இருக்கிறதே, அதுக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம். வருங்காலத்தில் தாப்பனே இந்த கலங்கரை விளக்கமாக இந்த திருசபையின் தூண்களாய் அவர்கள் இருக்க எங்கள் பிள்ளைகளை நீ அபிரதமாய் ஆசீர்வதித்து வளர்ச்சியடை செய்யும்படியா நாங்கள் வார்த்தையோடு செபிக்கிறோம். நீ பெரியவராக இந்த பெரிய காரியங்களை செய்யும் சாமி. காத்துக்குள்ள சாமி பலப்படுத்துங்க. மீட்பெரும் ரட்சகரும் எங்களை ஆளுகின்ற இயேசு கிறிஸ்து என்ப நாமத்து மூலமாய் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இயேசு நாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த வேளையிலும் வந்துள்ள யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் நல்லவராய் இருக்கிறார். இம்மட்டுமாய் நம்மளை போஷித்து அநேக காரியங்களில் நம்மளை மேன்மையாய் கீர்த்தியாய் புகழ்ச்சியாய் வைத்திருக்க தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். தேவன் தாமே யாவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த வேளையிலும் போதகர் அவர்கள் போரூர் சபையில் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலும் நம்மை கொண்டு தேவன் அநேக காரியங்களையும் அநேக திட்டங்களையும் செய்கிற தேவனா இருக்கிறார். யாரையுமே கைவிடாத தேவனா இருக்கிறார். யாரையும் ஒருபோதும் ஒரு நேரங்களிலும் கைவிடாத தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறோம் மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கணும். தேவ சமூகத்துல சந்தோஷமா இருக்கிறோம். அநேக செய்திகளை நம்ம கேட்டிருப்போம். ஆனாலும் இந்நாளில் தேவன் தருகிற செய்தி நமக்கு எப்பொழுதுமே புதுசாவே இருக்கும். எந்த நேரத்திலும் புதிய புதிய காரியங்களால் தேவன் நம்மளை நிரப்புவார். எடுத்தவர் வாசியுங்கள். ஏசாயா 40:31. இந்த வேளையிலும் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனமாக இந்த காலை வேளையிலும் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய பிரயாணங்களிலும் நம் வேலை ஸ்தலங்களிலும் எல்லா காரியங்களிலும் ஒரு வாக்குத்தத்த வசனமாக தேவன் இந்த காலை வேளையிலே தேவன் தருகிற வார்த்தை ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பு அடையார்கள், நடந்தாலும் சோர்வு அடையார்கள். கர்த்தருக்கு காத்திருவர்கள் கழுகுகளைப் போல ஒரு புதிய பலனை அடைவார்கள். இந்த வேளையிலே கழுகுகளைப் போல நமக்கு ஒரு புதிய பலன் இயேசுசாமி தர வல்லவராயிருக்கிறார். குறிப்பிட்ட ஜீவராசிகளிலே உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கெல்லாம் ராஜாவாக யாரை படைத்திருக்கிறாருன்னா யார் இருக்கா? மனுஷன் தான் உலகத்திற்கெல்லாம் ஜீவராசியா இருக்கான். உலகத்துக்கெல்லாம் ஜீவராசியா யாரா இருக்காங்கன்னா மனுஷனை தான் இயேசுசாமி படைத்திருக்கார். அதே போல காட்டுக்கு ராஜா யாரு? காட்டுக்கு யாரு ராஜா? சிங்கம். காட்டுக்கு ராஜா யாருன்னா சிங்கம். யார் ராஜா? ஒரு சிங்கத்தை நம்ம பார்க்கிறோம். காட்டுக்கு ராஜா யாருன்னா சிங்கத்தை பார்க்கிறோம். அதே போல நாட்டு விலங்குலாம் இருக்கும்ல, நாட்டு விலங்குக்கெல்லாம் ராஜா யாரு? காளைய குறிப்பிடுவாங்க. காளைய நாட்டு விலங்குகளுக்கு ராஜாவாக காளைய குறிப்பிடுவாங்க. அதே போல பறவைக்கெல்லாம் ராஜா யாருன்னா யாரு ராஜானா கழுக குறிப்பிடுவாங்க. இதே போல ஒவ்வொருவருக்கும் ஒன்னொன்னு ராஜாவாக இருக்கு. மனிதருக்கெல்லாம் ஜீவராசிக்கெல்லாம் ராஜா யாருன்னா
நம்ம தான் மனுஷனாகிய நம்ம தான் அதற்கெல்லாம் தலையான ராஜாவா இருக்கு. அதே மாதிரி நாட்டு விலங்குகள், காட்டு விலங்குங்க, பறவைகள் என்று 4 விதமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். எங்க பார்க்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 4:7 பார்க்கிறோம். இந்த நாளை குறித்து தேவன் வேதத்திலே விளக்கமாய் குறிக்கிற வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 4:7 பார்ப்போம். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், இரண்டாவது ஜீவன் காளைகளுக்கு ஒப்பாகவும், மூன்றாவது ஜீவன் மனுஷ முகமுள்ளவனாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகும். இந்த 4 காரியங்கள், சிங்கத்தை குறித்து பார்த்தோம், காளைகளை குறித்து பார்த்தோம், மனுஷர்களை குறித்து பார்த்தோம், கழுகுகளை குறித்து வேதத்திலே பார்த்தோம். இந்த 4 காரியங்களை குறித்து நம் வேதத்துல இங்க பார்த்தோம். இது எப்படி குறிக்குதுன்னா, சிங்கத்துக்கு எதை குறிக்குதுன்னா, சிங்கத்தை மத்தேயு சுவிசேஷத்தை குறிக்கிறது. ராஜாவாக தேவனை சித்தரித்த இந்த சிங்க முகம் மத்தேயு சுவிசேஷத்தை குறிக்கிறது. அதே போல காளை, நாட்டு மிருகங்களான காளை எதை குறிக்குதுன்னா, ஒரு உழைக்கும் வர்க்கத்தை குறிக்குது. இது மார்க்ல ஏசாமி செய்த ஊழியங்களை குறிக்கிறது. மார்க்ல ஏசாமி செய்த ஊழியங்களை குறிக்கிறது. அதே போல மனுஷன் முகம் லூக்கா மனுஷன், தேவன் மனுஷனாகவே இந்த உலகத்துல வாழ்ந்தார். தேவன் மனுஷனாகவே வாழ்ந்தார். எங்க குறிக்குதுன்னா லூக்கால குறிக்குது. 4வதாக யோவான், கழுகு முகம் எங்க இருக்குன்னா யோவான் உன்னத வாழ்க்கையை குறிக்குது. ஏசாமியோட ஒரு உன்னத காரியங்களை குறிக்குது. இந்த கழுகு ஒரு உன்னத அனுபவத்தை குறிக்கிறது. இந்த காலை வேளையில நம்ம பார்க்க போற காரியம் இந்த கழுகை போல புதுபலன் அடைந்து எழும்புவார்கள். நம்ம நடந்தாலும் சோர்வு வராது, நமக்கு எந்த ஒரு காரியமோ வராது. அதுக்கு கழுகாக இருக்க வேண்டும். இந்த கழுகை குறித்து நம்ம பார்ப்போம். இந்த கழுகு உன்னதத்துல தான் பறக்கும். எங்க பறக்கும்? உன்னதத்துல தான் பறக்கும். மேகத்திற்கு மேலாக பறக்கக்கூடிய பறவை எதுனா இந்த கழுகு. 10,000 கிலோமீட்டர்ல இருந்து 15,000 கிலோமீட்டருக்கு மேல பறக்குமா. சில பறவைகள்லாம் காத்து வந்தா காத்தோட சேர்ந்து பறக்கும். காத்துக்கு எதிர்த்து பறக்க முடியாது. சில பறவைகளுக்கு காத்துக்கு எதிர்த்து பறக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த கழுகு காத்து வந்ததுன்னா அது கூட தான் சேர்ந்து பறக்குமா. மழை வந்ததுன்னா மலையில நனையாத அளவுக்கு மலைக்கு மேகமா மேலே போயிட்டு மேகத்துல வாசிக்கும். அவ்வளோ உன்னதமான ஒரு காரியம். விசுவாசிகள் நம்மளுக்கு வர பிரச்சனைகள், காத்து போல வர பிரச்சனைகளுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும். கழுகை போல நம்ம எதிர்த்து பார்க்கணும். கழுகை போல எதிர்த்து நம்ம செயல்படும். அநேக பிரச்சனைகளை நம்ம சோர்ந்து விடக்கூடாது. மற்றவர்களை போல நம்ம சோர்வை நோக்கி போகக்கூடாது. கழுகை போல கழுகு பலன் எப்போ வரும்? உன்னதத்துல நீங்க பறக்கும் போது கழுகு போல உங்களுக்கு பலன். கழுகு உன்னதத்துல பறக்கும். உன்னதத்துல பறக்கும். அது மேலானவர்களே நோக்கி பார்க்கும். மேலான காரியங்களை நோக்கி பார்க்கும். சூரியனை எதிராக பார்க்கக்கூடிய திறன் கழுகு இருக்கு. அது மாதிரி உங்களோட பிரச்சனையை நீங்க பிரச்சனையை கொண்டு சோர்வு அடையக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. உங்களோட பிரச்சனை, உங்களோட போராட்டங்கள், உங்களோட காரியங்கள், உங்களோட பலவீனங்களை கண்டு நீங்க போராட. அதனாலதான் சொல்றார், கழுகுகளை போல பலன் அடைந்து உயர எழும்புவாங்க. நீங்க கழுகுகளை போல பலன் அடைந்து உயர எப்போது எழும்புறீங்களோ அப்போ உங்களுக்கு இழப்பும் அடைய மாட்டீங்க, சோர்வும் அடைய மாட்டீங்க. உங்க பலவீனத்துல ஏன் சோர்வு? இந்த காலை வேளையில பலவீனத்துல ஏன் சோர்வு? நம்முடைய சபையிலயோ நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலோ சமூகத்திலோ ஏன் சோர்வுனா, நம்ம கழுகுகளை போல உயர எழும்ப மாட்டோம். மேலான காரியங்களை நம்ம நோக்கி பார்க்க மாட்டோம். பலவீனங்கள், நம்மளுடைய பிரச்சனைகளை நோக்கி பார்க்கிறோமா கண்டு, பிரச்சனைகளை நோக்கி அதை எதிர்த்து நம்மளுக்கு போறதுக்கான பலன் இல்லை. இந்த காலை வேளையில் அவ்விதமான பலனை இயேசுவே தருவார். நீங்க மேலானவர்களை நோக்கி பார்க்கணும். கழுகை போல உன்னதத்திலே வாசம் செய்யணும். முதலாவது உன்னதத்திலே வாசம் செய்யணும். இதே போல ஒரு 7 காரியங்கள் இந்த கழுவோட திறன்களை, 7 காரியங்கள் இந்த கழுவோட அது செயல்படும். அது மனித வாழ்க்கைக்கு எவ்வாறு பயன்படுத்திக்கலாம், வேதத்தில் கழுகை எவ்வளவுலாம் சித்தரித்தது,
அதை போல கழுகுகள் போல பலன் அடைந்து இந்த உலகத்துல நம்ம வாழணும்னா, இருக்கிற பிரச்சனையை எதிர்த்து நிக்கணும்னா நம்மளுக்கு என்னென்னலாம் பலன் காரியங்களை பார்ப்போம். முதலாவது ஏசாயா 52:1 படிங்க. எடுத்தவர்கள் வாசிங்க, மைக்லயே வாசிங்க. எடுத்தவர்கள் ஏசாயா 52:1. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். முதலாவது எழும்பணும், கழுகை போல எழும்பணும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஏசாமி உங்களுக்கு கொடுத்த நான் வல்லமையை நம்ம தரிக்கணும். அதுக்கு முதலாவது நம்ம எழுந்திருக்கணும், எழுந்து செயல்படணும். எழுந்து செயல்படணும்னா இந்த உலகத்திற்கு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். எல்லா காரியத்தையும் விட்டுட்டு இந்த கழுகுக்கு காத்து வந்தது, மழை அடிச்சது, அதை காட்டிலும் உன்னத்தை பிரச்சனைத்தை மேல அது பறக்குதுல போல இந்த காலை வேளையில ஒவ்வொரு வாழ்வரும் எழும்பணும். உன் தூசியை படிங்க. அசுத்தனும் உன்னிடத்தில் வருவதில்லை. தொடர்ச்சியா படிங்க. 2வது வசனம். தூசியை எப்படி, எதை உதறிவிட்டு எழும்பணுமா? தூசியை உதறிவிட்டு எழும்புமா. நம்ம மேல இருக்க தூசிகள்லாம் உதறிவிட்டு எழும்பு. கழுகுகளை கழுத்துல இருக்க கட்டுகளாம் அழுத்து விடணுமா? தூசியை உதறிவிட்டு எழும்பணுமா? தூசியை உதறிவிட்டு எழும்பணும். நம்மளுக்கான தூசிகள் அநேக இருக்கும். நம்ம உலகத்துல உலகத்தாரோட வாழ்ந்து கொண்டு வரும். உலகத்தாரோட வாழ்ந்து கொண்டு வரும். அங்க அவர்களை காட்டிலும் நம்ம தேவனால் பிறந்திருக்கும். அந்த நினைப்பே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஒரு கழுகு எப்படி இருக்கும்னா, கழுகு உன்னதத்துல பறக்கக்கூடிய திறனை வாய்ந்தது. கழுகுனோட கோழியோட முட்டை கூட கழுவோட முட்டைய வச்சுட்டாங்களாம். ஒரு சின்ன இது கதை உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கூட்டுல, கோழியோட கூட்டுல கழுகோட முட்டையும் வச்சுட்டாங்க. அதனால பின்ன அது குஞ்சு பொறிச்சு வளர ஆரம்பிச்சுதான். இது கழுகு வந்து அந்த கோழியோட கூட வளர ஆரம்பிச்சுதான். நாளை பின்ன வளர்ந்து ரெண்டுமே பெரியசாகி ரெண்டுமே அதே லெவல்ல தான் இருக்கான். எப்படின்னா, கோழி என்ன பண்ணுதோ அதே தான் கழுகும் பண்ணுதா. ஏன்னா அது கூடயே இருக்குல்ல. அதே போலதான் உலகத்தார் கூட நம்ம இருக்கோம். அவங்களுடைய சிந்தனையிலே நம்ம செயல்படுறோம். இது முடியாது, இந்த காரியம் உனக்கு நடக்காது, இந்த வியாதிகள் வந்ததுன்னா இதுக்கு மருந்தே கிடையாது, இந்த வியாதிகளுக்கு இவங்களெல்லாம் நீ பார்க்கணும், இது இப்ப சரியாகாதுன்னு சொல்லிட்டு சொன்னா நம்மளே அந்த சிந்தனையிலே விட்டுறோம். உலகத்தார் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து பேசுறது, பழகிறது, நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய செய்யற எல்லா காரியங்களும் உலகத்தார் கூட தான் இருக்கு. உலகத்தார் ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான ஆள்கள் தான் வேணும். ஆனா அவர்களோட சிந்தையில நம்ம நடக்கூடாது. அவங்களோட எண்ணங்கள், அவர்களோட செயல்களே நம்மள நடக்கூடாது. எப்படின்னா அவங்க சிந்திப்பாங்க பார்த்தீங்களா, அந்த செயல்களில, அந்த சிந்தையில நம்ம நடக்கூடாது. அவங்க வந்து உனக்கு சரியாவாது, உடம்பு சரியில்லை, அது சரியாவாது, அப்படிதான் இருக்கும். நீ நிறுவனத்துல நீ ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சா நீ தோத்துருவான்னு சொல்லிட்டு உலகத்தார் சொல்லுவான். அதே தான் நம்புவோம். ஏன்னா நானும் இதை தான் செஞ்சேன்பா, இது உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லுவான். உன் பிள்ளைய அப்படி வளர்க்குறீங்களா, நீங்க இங்க போறீங்களா, அங்க போகாதீங்க, அங்க அனுப்பாதீங்க, அங்க அப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தார் வளர்ச்சியை நோக்கி எந்த ஒரு செயலும் இல்லைனாலும் அந்த உலகத்தாரின் சிந்தனையே, மனிதனின் சிந்தனை இல்லாத நம்ம தேவ சிந்தனையில, தேவனுடைய விந்துல, நம்ம யாரோட விந்துல இந்த உலகத்துல இருக்கும். நம்மளுடைய யாரு? நம்மளோட தந்தை ஏசாமி தான் நம்ம தந்தை. எங்க பார்ப்போம்? யோவான் 3:9 பார்ப்போம். நம்மளாம் எப்படி பிறந்திருக்கோம், நம்ம எப்படி யோசிச்சிருக்கணும், நம்ம ஏன் உன்னதத்துல பறக்க கூடாது? கழுகை போல பிரச்சனையை நோக்கி எதிர்த்து நம்மளால ஏன் இந்த காலை வேளையில பறக்க முடியல? எத்தனையோ போராட்டங்கள் வருது, ஏன் அதை எதிர்த்து நிக்க முடியல? ரொம்ப சோர்வா அடைந்துடும். ஏசாமி ஒரு வாக்குத்தத்த வசனமாய் கொடுத்திருக்கார். கர்த்தருக்கு காத்திருக்கும் புது பலன் அடைந்து கழுகை போல சேட்டைகளை அழித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்பாரா. என்னதான் நீ ஓடினாலும்
இழப்பே வராது, சோர்வே அடைய மாட்டார். ஏன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருன்னா அவருடைய விந்துவால நம்ம பிறந்திருக்கோம். உலகத்தாருடைய நினைப்பு, உலக மனிதர்களுடைய நினைப்பு, அவருடைய சிந்தனைகள், அவர்களுக்கு நடந்த காரியங்களை நம்ம நினைத்து நமக்கும் இப்படிதான் நடக்கும், நம்ம காரியங்களும் இப்படிதான் இருக்கும், நம்மளுடைய வியாதிகள் சரியாவாதா, நம்முடைய போராட்டங்களுக்கு முடிவே இல்லையானா அதுக்கு ஒரு முடிவு தந்திருக்கார். ஏன்னா இங்கே ஏசாமியின் சிந்தனையில நடக்கணும், ஏசாமியோட செயல்பாடுல நடக்கணும். அந்த வசனத்தை படிங்க. நம்ம ஏசாமியால விந்துவால பிறந்திருக்கோம், அவரோட செயல் தான் நம்மளுக்கு திட்டங்கள் தான் நம்ம வாழ்க்கையில நடைபெறணும். படிங்க யோவான் 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ள தரித்திருக்கான். நமக்குள்ள யார் வித்து இருக்கு? யார் வித்து இருக்கு? ஏசாமியோட வித்து இருக்கு. ஏசாமியோட வித்து நம்ம கூட இருக்கு. நமக்குள்ள நம்மளோட தகப்பனுடைய தந்தையோட எப்படி குணம் இருக்கோ அதே தான் நமக்கு வரும். நம்முடைய தந்தைகளை போல, உலகத்தார் மனிதனுடைய தந்தைகளை போல தான் நம்மளும் செயல்படுவோம். அநேக பேர் தந்தையின் செய்த தொழில்களை தான் எடுத்து செய்வாங்க, அது சக்சஸா அமையும். ஏன்னா அது பிளட்லயே இருக்குப்பா, அவங்கள மாதிரி வராதுப்பா. சரவணா ஸ்டோர் ஓனர்னா கீழே அவங்களோட பையன் தான் அதை ரன் பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட பிளட் பாது அப்படிதான் வரும். அதே போலதான் நம்ம எல்லாரும் யாரோட வித்து? ஏசாமியோட வித்து. ஏசாமியால பிறந்திருக்கீங்க. நம்மளால பாவமே செய்ய முடியாது. நம்ம தூசியை உதறி விட்டு நம்ம எழும்பணும். என்னதான் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் உதறி விட்டு எழும்பணும். ஒரு கழுகலை போல உன்னதத்துல பறக்கணும். முதலாவது உன்னத அனுபவம் நமக்கு வரணும். உன்னத அனுபவத்தில் நீங்க பறந்தீங்கன்னா உங்களுக்கு சோர்வும் இல்லை, எந்த ஒரு காரியங்களும் உங்களுக்கு வராது, பாடுகள் உங்களுக்கு வராது, நிந்தைகள் வராது, அவமானங்கள் வராது. கழுகைகள் போல சிறைகழித்து நீங்க படுவீங்க. அதற்கு முதலாவது மனிதனோட செயல்பாடுகள், மனித காரியங்கள், மனித சிந்தனைகளை நீங்கள் விட்டுவிட்டு தேவ விந்தால நீங்க பிறந்திருக்கீங்க. அதனால அதை நீங்க மனதில் வைத்து எல்லா காரியத்தையும் செய்யணும். எல்லா காரியத்தையும் நம்ம செய்யணும். உன்னதத்துல பறக்கக்கூடிய ஒரு மனிதன் உங்க வாழ்க்கையில நீங்க உயர்வதற்கு என்னென்ன காரியங்கள் ஏசாமி உங்களை செய்ய சொல்றாரு, எல்லா காரியங்களையும் நீங்க தைரியமா ஒரு விசுவாசத்துடனே ஒரு நம்பிக்கையுடனே நீங்க செய்யுங்க. அப்பதான் ஏசாமி உங்களை அநேகரை காட்டிலும் நீங்க இளைப்பற தேவன் உங்களுக்கு தர வல்லவரா இருக்கா. எபேசியர் 5:14 பார்ப்போம். நம்ம எப்படி இருக்கோம்? ஏன் எழுந்து பிரகாசிக்க சொல்றாங்க? கழுகுகளை போல எழுந்து பிரகாசிக்க சொல்றாங்க. எபேசியர் 5:14 பார்ப்போம். ஆதலால் நம்ம எப்படி இருக்கோமா? தூங்கி கொண்டே இருக்கோம். நம்ம வாழ்க்கையில தூங்குறவங்களை விழித்து எங்கிருந்து எழுந்துக்கணும்? கோழி கூட்டுல இருக்கும்ல, அதை விட்டு நம்ம கழுகுகளை போல பறக்க வெளியில வரும். கோழி கூட்டு தூங்கினே தான் இருக்கும். ஏன்னா அதை கோழி, இந்த பாய்லர் கோழி எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு இடத்துல பார்த்திருப்பீங்க, ஒரு கட்டமான இடத்துல தான் அதை வச்சிருப்பாங்க. அது தூங்கினே இருக்கணும். ஏன் தூங்கினே இருக்கணும்னா அப்பதான் வெயிட் கெயின் ஆகும், வெயிட் அதிகமாகும். வெயிட் அதிகமானதான் அந்த ஓனருக்கு லாபம். அதனால ஒரே இடத்துல தான் வச்சுப்பாங்க. அது எங்குமே பறக்க விட மாட்டாங்க, நடக்க விட மாட்டாங்க, எந்த ஒரு காரியங்களும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தனா, அப்படிப்பட்டவர் கூட இருந்தனா அதெல்லாம் உதறிவிட்டு நம்ம எழுந்திருக்கணும். அந்த காலை வேளையில அப்படிப்பட்ட அனுபவம், அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னா அதை விட்டு நம்ம எழும்பணும். மரித்தோரை விட்டு எழும்பணும். அதான் சியோனே சியோனே எழுந்திரு, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமையை நம்ம இந்த காலை வேளையில நம்ம வல்லமையை தரித்துக்கொள்ளும். இன்னும் ஏன் நம்மளுக்கு வல்லமை, இன்னும் ஏன் நம்ம ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு இன்னும் வரலன்னா நம்ம மரித்தோர இடத்திலே படுத்து கொண்டு இருக்கோம். மரித்த காரியங்களே நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஏதாவது செய்தா இதுக்கு பைசா இல்லையே, இந்த காரியம் எப்படி நடக்கும் சொல்லிட்டு நம்ம யோசிச்சு கொண்டே இருக்கோம். அதை செய்வதற்கு எந்த ஒரு காரியங்களும் நம்ம எடுக்கதே இல்லை. அதை எடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு பலவீனங்கள் வருதுன்னா ஏன் வருது?
ஏசாமி நம்ம வணங்குறோமே, ஏசாமி நம்ம கைவிடுறான்னு சொல்லிட்டு நினைப்பே நம்மளுக்கு இருக்க மாட்டேன். நம்ம ஏசாமி பிள்ளைகளா இருக்கும், அவர் வித்து நமக்குள்ள இருக்கு. எப்படி இதெல்லாம் நடக்கும்? நம்ம தைரியமா நடக்கும் சொல்லிட்டு அந்த விசுவாசமே இல்லாத நம்ம மரித்தவர் இடத்திலே நம்ம படுத்து கொண்டிருக்கோம். இந்த கோழிங்களுக்கு கூட்டிலே இருந்து அந்த காரியங்களே நம்ம யோசிக்கிறோம், அந்த செயல்களையே நம்ம யோசித்து இருக்கோம், அந்த அசுத்தமான காரியங்கள்ல நம்ம இருக்கோம், அங்கேயே இருக்கும். அங்கேயே இருந்து அந்த எண்ணங்களே சிந்தித்து மனிதர் கூடிய சிந்தனைகளை சிரித்து நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு முன்னேற்றமும் இல்லாத அப்படியே இருக்கு. அந்த காரியங்கள்லாம் விட்டு இந்த காலை வேளையில கழுகுகளை போல நம்ம எழும்பும். ஒரு உன்னத அனுபவத்தை நம்ம அடையணும். உன்னதத்துல நம்ம பறக்கணும். உன்னதத்துல பறக்கும் போது பிரச்சனைகள் வரும், ஆனா உங்களை சேதப்படுத்தாது. காத்துகள் வரும், பூசல் போல காத்துகள் வரும். அநேக எதிரிகள் நம்மளை மேற்கொள்வார்கள், ஆனா ஒரு சேத அடைய மாட்டாங்க, இளைப்பாறுவாங்க, சோர்வே அடையாது. அதான் இங்க பார்ப்போம். கொலோசியர் 3:1 கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து எப்படி தேடணுமா? மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுத உண்டானால் கிறிஸ்துவும் தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடணுமா? நம்ம இயேசு உண்மையிலே நம்ம ஏசாமி விந்துகள்ல பிறந்திருப்போம்னா, ஏசாமியால நம்ம பிறந்திருப்போம் நம்ம விசுவாசித்தோம்னா நம்ம எதை தேடணுமா? எதை தேடணும்? மேலானவைகளே தேடணும். எப்போ நீங்க ஏசாமியே சொல்லிட்ட, நம்ம எதை தேடணுமா? மேலானவைகளை தேடணும். உனக்கு ஏன்பா இதெல்லாம் உனக்கு பண்ற, யாருப்பா உனக்கு சொன்னது இதெல்லாம் பண்ண சொன்னா? நம்ம மேலானதை திங்க் பண்ணி ஏசாமி தான் செய்ய சொன்னா எல்லா காரியங்களும். ஏசாமி எனக்கு, நான் ஏசாமியோட பையன், நான் இந்த காரியங்களை செய்வேன் நம்ம விசுவாசம். ஏன்னா வசனமே சொல்லுது மேலானவைகளை நம்ம நாடணும். கிறிஸ்துவாக பிறந்த ஒருவனும் எப்படி எதை மேற்கொள்வான்? மேலான காரியங்களை மேற்கொள்வான். இந்த சின்ன காரியங்கள் நடக்குமா? இந்த சுகம் ஹாஸ்பிட்டல் போகாதே எனக்கு கிடைக்குமா? இந்த நினைத்திருக்கனே இந்த காரியங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு கீழான காரியங்கள், இந்த உலக காரியங்களை நம்ம நினைக்கிறோம். இதை காட்டிலும் மேலான காரியம் ஒன்று இருக்கு. நீங்க மேலான காரியங்களை எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப ஏசாமி வலது பரிசத்துல நம்ம வீற்றிருப்போம். நம்முடைய ஏசாமிய வலது பரிசத்துல வீற்றிருப்போம். அதான் சங்கீதம் 91:1 படிப்போம். சங்கீதம் 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில், உன்னதமான மறைவில் இருக்கும். அவருடைய மேலானவர்களை நீங்க எப்போ நாடுறீங்களோ, உயர்ந்த சிந்தனைகளை எப்போ நீங்க உன்னதத்துல பறக்கிறீங்களோ, உன்னதத்துல பறக்கும் போது மேலானவைகளை நம்ம நாடுவோம், மேலான காரியங்களை நம்ம நாடுவோம். அப்போ ஏசாமி உங்களுக்கான காரியங்கள் அனைத்துமே வாய்க்க செய்வார். மேலான காரியங்களை நான் அப்பதான் உன்னதமான ஒரு மறைவிடுவேன், சர்வ வல்லவரில் நிலையில அவருடைய நிலையில நம்ம எப்ப இருப்போம்னா நம்ம மேலானவர்களை நாடணும். நம்ம கீழான காரியங்களை விட்டு மேலான உன்னத அனுபவத்தை, கழுகு எழும்பு எழும்பு சீயோனே உன் பலனை வல்லமையை தரித்துக் கொள்ள, இந்த காலை வேளையில உங்களுடைய வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு முதலாவது நம்ம மரித்தவர் விட்டு எழும்பணும். முதலாவது மரித்தவர் விட்டு எழும்பும் போது அந்த உன்னத அனுபவத்தை ஏசாமி இந்த காலை வேளையில ஒவ்வொருவருக்கும் தர வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக இந்த கழுகானது தன் கூட்டை மேலான பகுதியில் தான், கண்மலையில தான் அதோட கூட்டை கட்டுமா. உயர்ந்த இடத்துல மேல எவரெஸ்ட் யாருமே தொடக்கூடாத அளவுல தான் அதோட கூட்டை கட்டுமா. அதோட கூட்டை எங்க கட்டுனா மேல, யாருமே பிடிக்க முடியாத அளவுல தான் அதோட கூட்டை கட்டுமா. முதலாவது இந்த கழுகு எழும உயரத்தில் பறக்கும், உன்னத காரியங்களை நோக்கி பயணிக்கும். இரண்டாவது உன்னதத்துல மேலான இடத்துல கண்மலையில தான் அதோட கூட்டை கட்டுமா. எங்க இருக்கு? எரேமியா 4:16 பார்ப்போம். 4:16
எரேமியா 49:16. இது கழுகானது உயரத்தில் நீ உன் கழுகு எங்க கட்டுமா? நீ கழுகை போல உயரத்தில் உன் கூட்டை, உயரத்திலே கழுகு தன் கூட்டை கட்டுமா? உன்னை உயரத்துல தான் கூடு இருக்கணும். எந்த உயரம்? நம்ம கூடு எங்க கட்டணும்? பரலோக ராஜ்யத்துல கட்டணும். நம்முடைய கூடு எங்க கட்டணும்? இப்ப இருக்கிற வீடுலாம் என்ன வீடு? நம்மளுக்கு இந்த உலகம், இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே ஒரு நாள் அழிந்து போடும். பரலோக ராஜ்யத்துல ஐஸ்வர்யம் சேர்க்கணும்னா இந்த காரியங்களை இங்க கட்டுற கூடு வேஸ்ட், ஒரு நாள் அழிந்து போடும். நம்மளோட கூடு எங்க கட்டணும்னா உயர்ந்த கண்மலை ஆகிய பரலோக ராஜ்யத்துல நம்மளோட கூடுகள் கட்டப்படும். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் கண்மலைகளை குறித்து, உயர்ந்த கண்மலையை குறித்து ஆன சிந்தனைகளாக இருக்க வேண்டும். தன் கூட்டு ஏன்னா யாராலையும் அடிக்க முடியாதுல்ல. அது கீழே கட்டிச்சுன்னா, மரத்துல கட்டிச்சுன்னா அந்த கூட்டு, கழுகு கூட்டு அடிபட்டுரும். எத்தனையோ காக்கா கூடு, குருவி கூண்டு எல்லாம் கீழே கட்டி அது வீணாக போடும். அதே போலதான் அந்த கூடுகளை போல இந்த உலகத்துல நம்ம கட்டுற வீடுகள், நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். ஆனா அழியாத உங்க வாழ்க்கை எங்க கட்டணும்னா உன்னதத்துல நம்ம கட்டணும். பரலோகராஜ நீங்கள் இங்க உலகத்தில் எதை சேர்க்கிறீர்களோ அதை பரலோகத்துல கட்டப்படும். நீங்க என்ன விதைக்கிறீங்களோ, இங்க ஊழியத்திற்காக நீங்க விதைக்கும் காரியங்கள், ஊழியங்களுக்காக நீங்க செலவிடும் ஒவ்வொரு காரியங்களும் அது எங்க கட்டுமா? உங்க வீட்டை உன்னதத்துல பரலோக ராஜ்யத்துல உங்க கூட்டை கட்டும். அவ்விதமான ஒரு சிந்தனையோட நம்ம இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். உன்னதத்துல நம்ம கூட கட்டணும். உன்னதமாகிய பரலோக ராஜ்யத்துல நம்ம கூட்டை கட்ட வேண்டும். அதான் பிலிப்பு 3:20 சொல்லுகிறது. பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. நம்ம குடியிருப்பு எங்க இருக்கா? பரலோகத்துல இருக்கு. நம்ம எங்க குடியிருப்பு நினைச்சிட்டு இருக்கோம்? நம்மளோட அட்ரஸ் தான் நம்மளோட குடியிருப்புன்னு நினைச்சிருக்கோம். நம்மளுடைய இப்போ இருக்கிற நிலை தான் நம்மளுடைய குடியிருப்புன்னு சொல்லிட்டு கூட்ட வந்து இங்க எக்ஸ்டெண்ட் பண்ண, இப்பொழுது இருக்கிற வீடோ இல்ல செலவோ நம்மளுடைய அவசியம் தான், அவசியம் இல்லைன்னு சொல்ல. நம்முடைய வாழ்கின்ற வாழ்க்கை, நம்முடைய எல்லா காரியங்களும் அவசியம் தான், அவசியம் இல்லைன்னு சொல்ல. அந்த நினைப்பு உங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த நினைப்பு, அந்த காரியங்களே நம்ம இருக்கக்கூடாது. இந்த காரியம் என்னதான் இங்க வீடு கட்டினாலும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். கேரளால, வயநாடுல பார்த்துருன்னா எவ்வளவு வீடுகள் கட்டினாங்க, ஆனால் அது அழிந்து போகுது. ஆனால் கண்மலையில கட்டப்படுற வீடு ஒரு நாளும் அழியாத வீடா இருக்கு. அதனால தான் பார்க்கிறோம் நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குன்னா பரலோகத்துல இருக்கிறது. படிங்க. அததான் நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். 2 வீடு கட்டணும், 3 வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைகள் இருக்கலாம். ஆனா எதிர்பார்ப்பு என்பது எங்க இருக்கணும்னா கண்மலையில நம்ம கூட்ட கட்டுவதற்காக இருக்கணும். கண்மலையில நம்மளுடைய கூட்டுகளை கட்டுவதாக இருக்கும். அதான் 2வது, கண்மலையில் உயர்ந்த இடத்துல தான் கழுகு தன் கூட்டை கட்டும். 1வது உயர்ந்த இடத்துல அது வாச உன்னதத்திற்காக அது எழும்பும். 2வது அதோட கூட்டானது கண்மையில கட்டும். அதே போல நம்முடைய இந்த வாழ்க்கை, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நம்ம எங்க கூட்டை கட்டணும்னா உன்னதமாகிய பரலோக ராஜ்யத்துல தன்னுடைய கூட்டை கட்டுவராக அதோடைய சிந்தனைகள் நமக்கு இருக்கணும். 3வதாக கழுகு தன் கூட்டை கலைக்குமா? கூட்டை கழிச்சு கட்டிட்டு முட்டையிட்டு குஞ்சு போச்சோன்னா அதை கலைச்சிரும். அந்த கூட்டை கலைச்சிரும். உபாகமம் 3:11 பார்ப்போம். அது கலைச்சிருமா? ஏன்னா கழுகுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. ஏன்னா அது வந்து கழுகு முட்டையிடும், குஞ்சு பொரிக்கும். அந்த குஞ்சு கூட்ட கலைச்சிட்டா தானே அது பறக்கும்.
அதே போல நம்மளுக்கான கூடுகள் ஒரு நாள் கலைக்கப்படும். நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்ம ஒரு எல்லாமே கிடைக்கும், எல்லாமே ஒரு வேலை, நல்ல வேலை இருக்கும், நல்ல மனைவி, நல்ல குடும்பங்கள், நல்ல பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க. ஆனா கம்ஃபர்டபுளா இருப்போம். ஆனா நம்மளோட கூடு ஒரு நாள் கலைக்கப்படும். நம்மளுக்கான பிரச்சனைகள் ஒரு நாள் வரும். நம்மளுக்கான பிரச்சனைகள் வரும். நல்லா இருந்திருப்பீங்க, ஒரு பிரச்சனையால உங்களுடைய கூடுகள் கலைக்கப்பட்டு ஒரு பிரச்சனை வரும். வந்திருக்கா உங்க வாழ்க்கையில? கண்டிப்பா எல்லாருக்கும் வந்திருக்கு. அப்படி கூடுகளை நம்ம வாழ்க்கையில கலைக்கும். அந்த வசனத்தை படிங்க. அவ்விதமான கூடுகள் கலைக்கப்படும் போது, உங்களுக்கான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும்போது, நல்லா தானே இருந்தேன், போன மாசம் நல்லா இருந்தேனே, போன வருஷம் நல்லா இருந்தேனே, டக்குனு ஏன் அப்படி எனக்கு ஆச்சுன்னா, அது உங்களோட விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதற்காக தான். கூடிலே இருந்தா அந்த குருவி பறக்குமா? பறக்காது. விசுவாசத்துல நம்மளால வளர முடியாது. நம்ம கூட்டிலேயே இருந்தா, அப்பா அம்மாவோட அணைவிப்புல அங்கேயே இருந்தா அது பறக்குமா? பறக்கவே தெரியாது. அந்த கூட்டை கலைச்சிட்டு திருப்பி அதை படிங்க ஒரு வாட்டி. உபாகமம் 32:11. உபாகமம் 32:11. கழுகு கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல அசைவாடும். தன் குஞ்சுகள் மேல அசைவாடும். உங்களோட கூடுகள் கலைக்கும் போது, உங்களோட கூடுகள் கலைத்து உங்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது, அது கழுகு என்ன பண்ணுமா? அதோட குஞ்சுகள் மேல அசைவாடும். நம்ம பிள்ளைகளா இருக்கும், நம்ம சின்ன கழுகுகளா இருக்கும். நம்மளுக்கெல்லாம் தகப்பன் யாரு? ஏசாமி. நம்மளுக்கெல்லாம் தகப்பன் யாரு? ஏசாமியா இருக்காரு. அதுதான் பெரிய கழுகு. நம்மள பிரச்சனைகளோ நம்மளுடைய போராட்டங்களோ நம்மளுக்கு வந்ததுன்னா, நம்ம கலைக்கப்பட்டா, நம்ம ஏசாமி எப்படி இருப்பாரா? படிங்க. தன் குஞ்சுகள் மேல் நம்மளுடைய கர்த்தர் ஒருவரே நம்மளை வழிநடத்துறார். குஞ்சுகளை போல நம்ம கீழே விழுறோம். அதுல பறக்க முடியாத நிலையில இருந்ததுன்னா, பிரச்சனை எல்லாம் நம்ம கீழே விடுறோம். வியாதிகளால் நம்ம கீழே விடுறோம். வருமானத்தினால போராட்டங்கள்லாம் நம்ம கீழே விடுறோம். ஆனா ஏசாமி அவர்கள் சேட்டையினால நம்மளை மறைத்துக் கொள்கிறார். அதே போலதான் நம்மளுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் ஏசாமி நம்ம கூடயே தான் இருக்கிறார். அதை விசுவாசிக்கணும். அது ஏன் நடக்குது நம்முடைய வாழ்க்கையில? ஏன் இந்த போராட்டம் வந்தது? ஏன் இந்த நல்லாதானே இருந்தேன், திடீர்னு லேண்ட் போச்சு, இடம் எல்லாம் போயிடுச்சு, நல்லா தான் நடந்து போனேன், திடீர்னு எனக்கு ஒரு வியாதி வந்தது, போராட்டங்கள் வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம விசுவாசத்துல வளரணும், விசுவாசத்துல நம்ம பறக்கணும். வியாதிகளே வரலனா, பிரச்சனையே வரலனா நம்ம எந்த சாட்சியா சொல்லுவோம்? நம்ம ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம், சுவிசேஷம் போறோம், நம்மளுக்கு வியாதியே வரல, நம்மளோட கஷ்டமே நம்மளுக்கு வரலனா எதை போய் நம்ம சொல்லுவோம்? ஏசாமி எனக்கு என்ன செஞ்சான்னு சொல்லி எதை சொல்லுவோம்? நம்ம எதையுமே இல்ல. அப்பமா ஏசாமி எப்படி நம்ம நம்புவோம்? நம்மளோட விசுவாசம் எப்படி பெருகும்? போராட்டங்கள் நிந்தைகள் வரும்போது தான் நம்ம விசுவாசம் பெருகும். அதை காக்கிற தேவனா இருக்கிறார். கழுகு தன் சேட்டையினால அது குஞ்சுகளை காக்கிறது போல, காலை வேளையில உங்களுக்கான பிரச்சனைகள் எது வந்தாலும் ஏசாமி காக்க வல்லவரா இருக்கிறார். அதுக்கு அதனால பிரச்சனையை கண்டு ஒரு நாளுமே கவலையே படாதீங்க. கழுகு காற்றை நோக்கி தான் பயணம் சொல்லும். எந்த வகையான காத்து வந்தாலும் அதை எதிர்த்து பயணம் செய்யும். சூரியனை எதிரெதிரே நோக்கி பார்க்கும். அந்த கழுகுகளை போல புது பலனை நம்மளுக்கு தந்திருக்கு. அதை நோக்கி நம்ம பிரச்சனையை நோக்கி எப்போ பயணம் செல்றோமோ, பிரச்சனைகளை எதிர்த்து பயப்படாம எல்லா காரியங்களும் எப்போ முன்னாடி நோக்கி பயணம் செல்றோமோ, அப்ப ஏசாமி எல்லா காரியங்களும் செய்ய வல்லவரார். நம்ம கூட கலைக்கப்படும் தான். நம்மளுக்கு பிரச்சனை கண்டிப்பா இந்த உலகத்துல வரும். அந்த பிரச்சனைகள் மூலமா நம்ம விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளும். நமக்காக ஒருவர் அடிக்கப்பட்டார், நமக்காக ஒருவர் நொறுக்கப்பட்டார். அந்த ரத்தம் நம்மளுக்கு சுகம் கண்டிப்பா தருவோம் சொல்லிட்டு விசுவாசிக்கணும். பிரச்சனைகள் வரும் மத்தியில ஏசாமி நம்மளுக்கு துணையா நிற்பார், நம்ம கூடயே தான் இருப்பார். அது நம்மளோட விசுவாசத்துல நம்ம கெயின் நம்மளோட லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக, நம்ம விசுவாசத்துல வளர்வதற்கான தான் அவ்விதமான பிரச்சனைகள் வருது என்று விசுவாசத்தை காத்துக்கொண்டு விசுவாசத்தை நம்ம பெருக்கி கொள்ள வேண்டும். அதான் சங்கீதம் 121:4
4 சொல்றாங்க. பார்ப்போம். சங்கீதம் 121:4. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உங்களுக்கு பிரச்சனைகள் வருதா, உங்களுக்கு போராட்டம் வருதா, உங்களை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அதை நினைத்து ஒரு நாளும் கவலையே படாதீங்க. இந்த காலை வேளையில உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோட சபைக்கு நீங்க வந்திருப்பீங்கன்னா, உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லையா தூங்குவதும் இல்லையா. உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அந்த வசனத்தை நீங்க உள்ள வச்சு ஜபம் பண்ணிட்டு நீங்க வெளியில போகும்போது ஏசாமி அநேக அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால எந்த ஒரு காரியங்களை குறித்த இந்த காலை வேளையில கவலையே படாதீங்க. ஏன்னா உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இதற்கு உதாரணம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஏசாமி அவிதமாய் வழி நடத்தினார். எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வராத போராட்டங்கள் வந்த போராட்டமா நம்மளுக்கு வந்தது. எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. இருந்த போதிலும் நம்ம அவங்களை ஏசாமி காத்தார். யாத்திராகமம் 19:4 யாத்திராகமம் 19:4 படிப்போம். அதுல எத்தனையோ போராட்டங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. அங்க காத்த தேவன் இந்த வேலையிலோ இந்த நந்தபாகத்திலோ இந்த திருசபையில உங்களுக்கான போராட்டங்கள் நிந்தைகள் வந்தா உங்களையும் காக்க ஏசாமி வல்லவராயிருக்கிறார். உங்களையும் காக்க ஏசாமி வல்லவராயிருக்கிறார். போராட்டங்கள் நிந்தைகள் வந்து இந்த ஆலயத்துக்கு இப்போ வந்திருப்பீங்கன்னா ஏசாமி உங்களை காக்கிற தேவனா இருக்கிறார். அந்த போராட்டங்கள் நிந்தையிலிருந்து ஒரு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். உங்களுக்கு போராட்டம் நிந்தையா, உடம்பு முடியலையா, எல்லா காரியங்களையும் உங்களுக்கு ஒரு விடுதலை தர வல்லவரா இருக்கிறார். அப்படி